இந்த விவாதத்தில் நீங்கள் இந்த அதிருப்தியாளர்கள் அழைப்பதை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என இந்த தேர்தல் பிரச்சாரம் சென்று கொண்டு இருக்கிறது என முதலமைச்சர் கூறுகிறார். ஆனால் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி இல்லை, இது தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அதிமுக தான் என்று இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கூறுகிறார். இது தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்த நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சார் கேட்கலாம். புகழேந்தி சார், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்ற பிரச்சாரம் தொடக்கத்திலிருந்தே முதலமைச்சர் முன்னெடுத்து வருகிறார். நீங்கள் சரி, நான் பொங்கலூர் மணிகண்டன் சார் கேட்குதா? சொல்லுங்க சார். ஓகே. இந்த தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்னதான் முதலமைச்சர் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் திமுக கூட்டணி தரப்பில். அதனால் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் இது தமிழ்நாடு ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே என்று தான் அவர் கூறுகிறார். ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் மற்றும் பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்து வருகிறது. அதிமுக திமுகவை மட்டும் திமுக அரசை, தமிழ்நாடு அரசை மட்டுமே விமர்சித்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், பின்னணி என்ன? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? சார், அதாவது தமிழ்நாட்டின் மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த தேர்தலில் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னவெல்லாம் வாக்குறுதி 21 கொடுத்தேன், எதையெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை, அதை 26 என்னோட வாக்கு தரப்போறேன், எப்படி நிறைவேற்றுவேன், அல்லது அதிமுக ஆட்சி கடந்த காலத்தில் செய்த தவறுகள் என்ன, அவர்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்தது என்ன, நிறைவேற்றது என்ன, இப்படி பேசாம சம்பந்தமே இல்லாமல் டெல்லிக்கு நமக்கு தேர்தலுங்கிறது, எதையோ எதுக்குமான பேசுறது, ஒரு வார்த்தை சாலத்து எழுகிறது, இதெல்லாம் காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய திமுக மேலும் மேலும் நம்புகிறது. இப்படியே பேசினா போல நினைக்கிறது. இன்னைக்கு பாருங்க, கடந்த ஆட்சியில திமுக ஆட்சிக்கு முன்பாக கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொல்லி 50 லட்சம் மாணவர்கள் வாக்குகளை பெற்றது. அதே மாதிரி வேளாண் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொல்லி 50 லட்சம் வாக்குகளை பெற்றதுங்க. அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த ஓய்வு பழைய திட்டத்தை கொண்டு வரும் சொல்லி வாக்குப்பட்டது. ஆனால் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று அதிமுக பகிரங்கமா பேசுதுங்க. இதற்கு சரியான பதிலை தைரியம் இருந்தால் ஸ்டாலின் பேச வேண்டுங்க. 505 வாக்குறுதியை நான் நிறைவேற்ற முடியவில்லை ஒப்புக்கணுங்க. ஆனா மாறாக மீண்டும் மீண்டும் சம்பந்தமே இல்லாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லாம வேற எங்கேயும் பிடிக்குங்க. அது மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் என்ன கேட்டாரு, நீங்க சசிகலாவுடைய விட்டா காலுக்குள்ளே போயிருவேன்னு சொல்லி பேசினாரு உதயநிதி, அது என்ன அர்த்தம்? அது சரியான விஷயம்? அது ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்த மாதிரி பேசினாங்களாம். அதாவது கடந்த காலத்துல திமுகவும் அந்த தலைவர்களும் பேசிய பேச்சை எடுத்தீங்கன்னா ஒரு புத்தகமாக தொகுக்கலாம். அநாகரிக பேச்சுக்கு திமுக தான் முன்னுதாரணம் புத்தகம் பண்ண முடியும். ஆனால் தொடரக்கூடாது சார். தவறெல்லாம் அல்ல. ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்து கொண்டு எல்லை மீறி பேசாரு. அதே மாதிரி மகன் துணை முதலமைச்சர் இருந்து கொண்டு எல்லை மீறி பேசாரு. அதை கண்டிக்காதவர்கள் எடப்பாடியார் பதிலுக்கு பதில் சொன்னார். சார், நீங்க ஆராசா கடந்த தேர்தலில் என்ன பேசினார் சார்? கள்ள உறவில் பிறந்த குழந்தைன்னு சொன்னாரா இல்லையா? அது சரிங்களா? அது சேலம் மாவட்டத்துல சிறுவம்பாளையத்துல பாரம்பரியமிக்க குடும்பத்துல பிறந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்து கள்ள உறவுல பிறந்தான்னு சொன்னா யாரு ஏத்துக்கா சொல்றீங்க? பதவி விட்டுருங்க. தன்மானமிக்க ஒரு மனிதன் ஏத்துக்கானா? அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அநாகரிகமான செயலை திமுக கண்டிக்கும். அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவுல பேசாத பேச்சே இல்ல. திமுக நம்ம அதை திரும்ப பேச வேண்டாம். நம்ம அந்த அநாகரிகமான பேச்சுக்களை தவிர்க்க என்ற அளவு நிறுத்திக்கலாம். இந்த தேர்தல் பிரச்சார வியூகங்கள் இருவரும் மாறுபட்ட வியூகங்கள் வைத்திருக்கிறாங்க. இது களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? அப்படியே அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். நீங்க தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்தி செல்கிறது. காரணம் என்னன்னா, அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கதாநாயகனை போன்றது. அதுதான் உண்மையிலேயே. ஏன்னா 10,000 ரூபாய் ஆட்சி வந்த உடனேயே வங்கி கணக்கு செலுத்த அதிமுக சொல்லுங்க. ஆனா 8,000 ரூபாய் கூப்பன் சொல்லுது. அதே மாதிரி வீடுக்கு பிரிச்சு சொல்றாங்க. 2,000 ரூபாய் மாசமா சொல்றாங்க. இது அதிமுக சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மறைமுக சில சொல்லியும் கூட மக்கள் நம்ப தயாரா இல்ல. காரணம் என்ன? கடந்த காலத்தில் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றவில்லை ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பாருங்க, ஒண்ணு இல்ல, உங்க பல முறை பேசிக்கிறேன். 65 ஆண்டுகளாக திமுக தன் தேர்தல் அறிக்கை சொன்ன ஒரே ஒண்ணு, ஆனவளை யாரு நல்லா நிறைவேற்றுகிறதா. ஆனால் இன்று வரையிலும் இன்றும் இடம்பெறுது, ஆனால் நிறைவேற்றவே இல்லை. இந்த மாதிரி திமுக சொல்லலாம் மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்பதா. ஆனா இந்த மாதிரி அதிமுக சொல்லவில்லை. அம்மாவும் சரி, எம்ஜிஆரும் சரி,
எடப்பாடியும் சரி நிச்சயமாக மக்களுக்கு சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்றாங்க. இப்ப அவிநாசி அத்திக்கடவு 65 ஆண்டு கால கனவு நிறைவேற்றியது எடப்பாடியார். யார் பண்ணாங்க? 1630 கோடி மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்குறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு? அதனால்தான் மக்கள் நம்பல. இன்னைக்கு அதிமுக முந்திக் கொண்டு செல்கிறது. எங்கே சென்றாலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய வரவேற்பை அளிக்கின்றார்கள். நிச்சயமா சொல்றேன், 200க்கும் மேற்பட்ட தொகுதியில அதிமுக வெல்லும். கருத்து கணிப்பு என்பதெல்லாம் மக்கள் அதிமுக நம்பல சார். 2016ல திமுக தான் வெல்லும், அதிமுக 60 சொன்னாங்க.